இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஹோட்டலுக்கு ஓவர் ஹைப் கொடுத்து நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது எங்களுக்கு டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் தான். ரீசெண்டாக அன்லிமிட்டெட் பர்ஃபே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணும்போது 299 இந்த ஆஃபர் கிடச்சிச்சு. நான் இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனேங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனால் வாங்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா 22 ஐட்டம் அன்லிமிட்டட்னு சொன்னாங்க. பஃபே சிஸ்டம் நீங்களே தான் போட்டணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து 350 ருபீஸ் இருந்துச்சான், இப்போ 299 வந்துச்சான். ஓகேடான்னு சொல்லிட்டு நாம போய் 22 ஐட்டம் பரவாயில்லடா ஒருத்த மாதிரி தான் இருக்குது, நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஐட்டம் தான் இருக்குது. நம்ம மீதி எல்லாம் ஐட்டம் எங்கடானா சைடில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ பார்த்த உடனே தெரியாத மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க சைடில். சரி ஓகே, நாங்கள் பார்த்து சாப்பிடவே இல்லை அந்த ஐட்டம்லாம். கொஞ்சம் நான்வெஜ் மட்டும் அடிச்சு சாப்பிட்லாம், அந்த 3 ரூபாய்க்கு எவ்வளோ ஒர்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி குவிச்சு அந்த பிளேட்டில் அப்படியே கண்ணுக்கு குளிச்சு அப்படியே பார்த்து சாப்பிட்ருக்கும் போது அதில் ஒர்த்தாக இருந்தது 2 ஐட்டம் தாங்க. நாங்கள் போட்டது டோட்டலாக வந்து பிரியாணி, 2 தரமான பிரியாணி. அதில் ஒரு தரமான பிரியாணி தான் நான் சாப்பிட்டேன். ஒன்று ஹைதராபாத் பிரியாணி, ஒன்று நாட்டி ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லிட்டு பெங்களூரில் விற்பாங்க. அது நாட்டி ஸ்டைல் பிரியாணி மட்டும் தான் நான் சாப்பிட்டேன். ஹைதராபாத் பிரியாணி நான் சாப்பிடவே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஃபிஷ் கபாப், சிக்கன் கபாப்னு 2 கொடுத்துருந்தாங்க. அது 2மே வர்த்தே கிடையாதுங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து மட்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு பிடிச்சது ஒன்றுனா பிரியாணி மட்டும்தாங்க, வேறு எதுவுமே நல்லா இல்லைங்க. இன்னொருத்தர் நிறைய பேர் அங்கேயே சொல்லியிருந்தாங்க உப்பு இல்லை, காரம் இல்லை, சப்புன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், அது அவங்களோட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டலில் ஒரு டேஸ்ட் வந்து மட்டமான குவாலிட்டியாக இருக்குங்க. பிரியாணி மட்டும் தான் நல்லா இருந்துச்சு தவிர அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கூட நல்லாவே கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணி கொடுத்தாக்கா ஓகேங்க இந்த ஹோட்டல் நம்ம அடுத்தது வரலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தாட் வரும். நம்ம ஒருத்தர் கேட்குறோம் அப்படின்னா அது லேட் ரியாக்ட் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. நம்மளுக்கு 1008 ப்ரெஷர் இருக்கும் வெளியே, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இவங்ககிட்ட காமிக்க முடியாது இல்லை. இப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரிகர் ஆகுது. சரி ஆச்சுரா இது போயிட்டு போதுறான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது அவங்களும் சேம் அதே ஒப்பீனியன் தான் சொல்கிறாங்க. இந்த கொடுத்த காசுக்கு இந்த ஃபுட்டு ஒர்த்தே கிடையாது, ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹோட்டலோட ரிவ்யூ போட்டிருப்பேன், ஏசிகே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அதுவே எவ்வளவோ பெட்டர். கம்மியான ஐட்டம்ஸாக கொடுத்துருந்தாங்க, ஆனால் டேஸ்ட் வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. ஆனால் இங்கே 22 ஐட்டம்னு சொல்லிவிட்டு அது நான்வெஜ் மட்டமான குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் வெஜ் பக்கமே போகல, வாயை கெட்டுருச்சு. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடவே கூடாதுன்னு நினச்சிட்டேன். யாராவது ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஹோட்டல் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. கூகுள்லேயே இந்த ஹோட்டலுக்கு 2.8 தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சத்தியமாக இந்த ஹோட்டலுக்கு நான் திரும்பி போவேனான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இவங்க டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஹோட்டலாக இருக்கும். ஆம்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மையாகவே இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஓகேங்க. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன தான் போயிருக்கீங்களா இல்லை சாப்பிட்டீங்களா இல்லையா, எங்களோட ஒப்பீனியன் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் பாய். கடைசியில் சாப்பிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்ற ரிவ்யூ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ சொல்கிறேன். எப்படி ஆகுது? ஒரு 100%க்கு வந்து 40% கொடுக்குறேன் நான். 40%. நான் 50% தரேன், அவ்வளோதான்.